வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ரசம் வந்துட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இதுக்கு நான் அரைக்கிறதுக்கு வந்து அரைச்சி தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். மிளகு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சீரகம் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு வந்துட்டு அரை ஸ்பூன் விட கம்மியாகவே எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு சின்ன பல்லாக ஒரு 10 பல்லுக்கிட்ட வந்து எடுத்துக்கோங்க. மல்லி இலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பழுத்த பழமாக ஒரு நல்ல பெரிய பழமாக ஒன்று எடுத்துக்கோங்க. புளி வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் 2 நெல்லிக்காய் அளவோட அளவு வந்து நான் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு தக்காளியை வந்துட்டு இதிலே நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தோல் வந்துட்டு தனியாக இருக்கணும், அதோட சாரெல்லாம் அதில் வந்துட்டு இறங்கிடணும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு அரைக்கிறது பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த 3ஐயுமே அரைச்சிட்டு கடைசியாக வந்துட்டு பூண்டு போட்டு அரைச்சிக்கோங்க. நான் அம்மியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறனாலும் இந்த மாதிரியே அரைச்சி லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது ரசத்துக்கு. வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாகவே மஞ்சள்தூள் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூளும் அதே அளவு கொஞ்சம் போல சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு போதும், நல்லா அரைச்சி விட்டுலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அம்மியில் வந்துட்டு இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்தாந்துட்டேன். நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் இந்த பத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ரசம் வச்சிடலாம். கடாய் சூடானதும் ஒரு ஸ்பூனுக்கிட்ட எண்ணெய் விட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா வந்துட்டு 2 மிளகா வந்துட்டு நான் பாதியாக பண்ணி போடுறேன். அப்படியே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு வந்துட்டு கடுகு போடக்கூடாது. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, இதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடயே சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. வதக்கும் போதே தெரியும், அந்த ரசத்தோட ஸ்மெல் வந்து அப்படியே வரும், நல்லா வாசனையாக இருக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம தண்ணியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் வந்துட்டு தேவைன்னா கொஞ்சம் போல் ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு மஞ்சள் தூள் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் போல் நான் போட்டுக்கிறேன். உப்பு வந்துட்டு நீங்கள் வந்து கடைசியாக தான் போடணும், இல்லைன்னா வந்துட்டு கடுத்து கிடக்கும். வந்துட்டு நல்லா முறக்குடி வரட்டும். ஃபுல்லாக வைக்காமல் நார்மலாக வைங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வரும். அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து மல்லியில் வந்து தூவிக்கோங்க. தூவிட்டு முறக்குடி வரவும் இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கங்கே மரக்குட்டி வருது. இது மாதிரி நல்லா வரட்டும். வந்ததுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து மீடியமாக வச்சு பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரசம் வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக வச்சுட்டு சீக்கிரமே பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி வாசனை அடிக்கும், கடுத்து கிடக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அழாத. அது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உப்பு போட்டு வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ரசத்தை வந்து ஊற்றிடலாம். அப்போ தான் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஊற்றும் போது கவனமாக ஊற்றி வச்சுருங்க. கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க விட்டிங்கன்னா டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும்.
பாருங்கள், உங்களுக்கு சுவையான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.